பணத்துக்காக தான் சார் இப்படி ஒரு முயற்சியை பண்ணேன். நீ செயின் அறுத்தது கூட என்னால மன்னிக்க முடியும். உன் திமிரு பேச்ச மட்டும் என்னால மன்னிக்க முடியாதடா. சார் சார் இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க சார். அடுத்த முறை நான் அப்படி பேச மாட்டேன் சார். அதுலயும் நக்கலு ஒண்ணு. சார் 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 இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன் சார். என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார். சார் நான் உள்ள இருக்கிற விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா என்ன டைவர்ஸே பண்ணிடுவா சார். அதுக்கப்புறம் எனக்கு போக்கிடமே இல்லாம போயிடும் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இந்த அபலைக்கு ஒரு வாழ்வு கொடுங்க சார். ப்ளீஸ் சார். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இப்படி பண்ண உனக்கு டைவர்ஸ் தான். யோ அட விடுயா. சட்டையாடு மாட்டியா? சார் கேன் யூ ஹெல்ப் மீ? அப்படியே போட்டனா சார். அம்மா அம்மா ஐயோ ஐயா அப்படி பின்னிட்டாங்களே அம்மா. அம்மா அம்மா இவனுங்க எதுக்கு இங்க வரானுங்க? ஒருவேளை நான் அரெஸ்ட் ஆனது தெரிஞ்சுதான் வரானுங்களோ? ஐயோ டேய் கவர்ல வெண்மதியோட போட்டோ இருக்குல்ல? வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? என்ன விஷயம்? சார் இவனுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை காணோம். அதை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். காணாம போன புள்ளையோட போட்டோ கொடுத்துட்டு போங்க. கிடைச்சா சொல்லி அனுப்புறோம். இல்லை சார், நேற்று நான் அவளை திருப்பதி நகர் 3வது தெருவில் வச்சு பார்த்தேன் சார். அவளை ஒருத்தன் வந்து கத்தியால் குத்த வந்தேன் சார். நடு ரோட்டில் நாங்கள் அவளை சார் சார் என்ன கேசியா? பொண்ணை காணாமா சார்? ஏயா பொண்ணை பத்திரமா வச்சுக்க மாட்டியா? குழந்தைய பத்திரமா பார்த்துக்காம போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அழுங்க. எங்களுக்கு மட்டும் 10 கண்ணு 10 கையா இருக்கு சார். இது குழந்தைய பற்றின கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லை சார். அவங்க பெரிய பொண்ணு சார். காணாம போனதுன்னா அந்த காணாம போனது இல்லை சார். எந்த காணாம போனதோ நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ, நாங்க தேடுறோம். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதையெல்லாம் இப்ப கேட்கறதுக்கு நேரம் இல்ல. அதை விட முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. நீ எழுதி கொடுத்துட்டு போ, நான் மற்றதெல்லாம் அப்புறம் பாக்குறேன். சார் நேற்று அந்த பொண்ணை வந்து ஒருத்தன். ஏப்பா ஒரு முறை உனக்கு சொன்னா புரியாதா? நாங்க ஒரு கொலைதாரனை தேடிட்டு இருக்கோம். அது முக்கியமா இது முக்கியமா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? எந்த கேஸாக இருந்தால் எல்லாமே முக்கியம் தானே சார். நீ என்ன வக்கீலா? சட்டம் பேசுற? எப்ப எந்த கேஸ் முக்கியம்னு எனக்கு தெரியும். இது கொலை கேஸ். கொலைகாரனை பத்தின கேஸ். அவன் என் கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கான். அவனை பிடிப்போமா காணாம போனவங்களை பிடிப்போமா? இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்றேன். பெரிய பொண்ணுன்னு தானே சொன்னீங்க? ஆமா சார். அவ பார்த்துருப்பா. எவன் கூடயாவது ஓடி போயிருப்பா. போனவன் ஏமாத்திட்டான்னு இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து நிப்பா. சார் ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இன்னைக்கு காதல் தெருமுனையில சிரிச்சிட்டு தான் இருக்கு. லவ் பண்றது எங்க உரிமைன்னு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனும் சொல்றான், பொண்ணும் சொல்லுது. அது மாதிரிதான் இதுவும். எல்லாத்தையும் முடிச்சு நாங்க தேடி தரோம். போங்க சார். நான் சொல்ல வர விஷயமே வேற. ஏயா நான் இவ்வளவு விஷயத்த சொல்றேன், நீ இதை தாண்டி வேற ஒரு விஷயம் சொல்ல போறியா? யார பத்தி இவன் விசாரிக்கிறான்? சார் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு கையில கொடுங்க. டேய் தரேன். இந்தாங்க சார். உங்க ஃபோன் நம்பர் எழுதிருக்கீங்கல்ல, நாங்க கால் பண்ணுவோம். நீங்க போங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிங்க சார். போங்க சார். அவங்க சொல்றதே கேட்கலடா. கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாங்களே. வாடா.
என்னையா ஏதாவது கிடைச்சதா? ஆமா சார், கிடைச்சது சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று கிடைச்சிருக்கு சார். அதான்யா, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயா இருக்கு? டிவி ரூம்ல இருக்கு சார். நீங்க வாங்க ஃபுட்டேஜை பார்த்துடலாம். டேய், என்னடா இப்போ ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ச்சே, என்னடா அவங்க நான் வெண்மதி பத்தி பேசிட்டு இருக்கேன், அவங்க கொலை கேஸ் அது இதுன்றாங்க. அவங்களுக்கு அவங்க கேஸ் தானே முக்கியமா இருக்கு. டேய், புரிஞ்சுக்கோடா. வெண்மதி நமக்கு தான் முக்கியம், அவங்களுக்கு அப்படி இல்லை. ஏகப்பட்ட கேஸ் இருக்கும். இன்னைக்கு கொலை கேஸ், நாளைக்கு கொலை கேஸ். அது எப்படி எப்படிடா எதை கண்டுபிடிக்க சொல்லி மேல இருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அதை தான் கண்டுபிடிப்பாங்க. இதுவும் ஏறக்குறைய கொலை கேஸ் தான். நான் கொஞ்சம் லேட்டா போயிருந்தா அவன் வெண்மதியை கொன்றுப்பான்லடா. இவங்க நான் சொல்றத கேட்கறதுக்கு கூட தயாரா இல்லடா. அந்த கொலைகாரன் தப்பிக்கிறதுக்குள்ள நம்மள்ட்ட இருக்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து அவனை பிடிக்க சொல்லலான்னு பார்த்தா இவங்க இப்படி பண்றாங்களேடா. ச்சே, முதல்ல அவன் ஏன் நம்ம வெண்மதியை கொல்ல வந்தான்? வெண்மதிக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு? அவன் யாரு? வெண்மதி எங்க இருக்கா? இப்படி எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்குமேடா. டேய், அவங்க கண்டுபிடிச்சு சொல்லலான்னு என்ன, நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படிடா தெரிஞ்சுப்ப? இவங்க கிட்ட கொடுக்குற டீட்டெயில்ஸை ஆர்டி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்தா அவங்க அதையெல்லாம் பார்த்து காரோட ஓனர் யாருங்கிற தகவலை கொடுத்துருவாங்கடா. கொடுப்பாங்களாடா? நம்ம கொடுக்கறத கொடுத்தா அவங்க கேட்கறத கொடுக்க போகிறாங்க. சரிடா, அப்போ உடனே போலாம். இல்லை, இப்போ வேணாம். 3:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ போனால் வேலை நடக்காது. நாளைக்கு காலைல போய்க்கலாம். ஏன்னா ஓகேடா. சேர்றேன். விட மாட்டேங்கிறானே. சோ இன்னும் நீ அவளை மறக்கல. கீர்த்தி உன் மேல நம்பிக்கை வச்சு காத்துக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா உன் மாச்சி காதலி சின்சியரா தேடிக்கிட்டு இருக்கியா? இருடா, உனக்கு வைக்கிறேன். ஐயோமா, ஐயோ, அப்பா, ஓ, போலீஸ் அடின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் தடிய முழுசா பாக்குறேன். நான் கூட போலீஸ் அடினா என்னமோ ஏதோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப தெரிஞ்சு போச்சு அது என்னன்னு. நமக்கு பிடிக்காத ஒருத்தன் அடிக்க நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா, அவன் நம்ம கிட்ட வசமா சிக்குனா அவனை எப்படி எப்படியெல்லாம் அடிப்போமோ அப்படி எப்படிலாம் அடிச்சா அதுக்கு பேர் தான் போலீஸ் அடி. ஐயோ, இது உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்ல. அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இல்ல இருந்துச்சு. என்ன ஒண்ணு, நேரம் ஆக ஆக வலி கூடிக்கிட்டே போகுது. அது ஒண்ணுதான் தாங்கல. இந்த ஒரு பயலால மட்டும்தான் அந்த வலியை உடனே போக்க முடியும். இது என்ன அடின்னு மேகா என்கிட்ட கேட்டானா நான் என்ன சொல்றது? அவ கண்ணில் படக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு நேரம் கழிச்சு வரேன். அவ கண்ணில் படாம இன்னைக்கு ஒரு ராத்திரி ஓட்டிட்டா வலியும் போயிடும், வடுவும் போயிடும். பாப்போம். அம்மா, ஐயோ அம்மா, அம்மா, அண்ணா, என்னண்ணா ஒரு மாதிரியா நடக்கிறீங்க? அது ஏம்மா கேக்குற? அந்த கிருஷ ஃபாலோ பண்ணி போனதுல எனக்கு ஏற்பட்ட விழிப்புணர்வு இது. என்ன சொல்றீங்க? கிருஷோட நடவடிக்கையில எனக்கு அவ்வளவு திருப்தியா இல்லம்மா. நீ அவனை நம்பிட்ட, ஆனா என்னால அவனை நம்ப முடியல. அதனாலதான் அவனை ஃபாலோ பண்ணி போனேன். ஏன்னா இப்படி இருக்கீங்க? கிரிஷ் முன்ன மாதிரி இல்லன்னா, அவன் சுத்தமா மாறிட்டான். இப்போ போய் நீங்க அவனை சந்தேகப்படுறீங்களே. நல்லவனை சந்தேகப்படுத்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா சாபம் விடுறியா? நடந்ததை கேட்டா நீ எனக்கு வரம் தான் கொடுப்ப. அதான் யார்கிட்டயும் பலமா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. கிரிஷ் அந்த முரளி கூட சேர விடாம பாத்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது.
விட்டா கிறிஷ பியூர் கோல்டுன்னு கூட சொல்லுவேன். அதுக்கு முன்னால நடந்தது நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? வேணாம் சொன்னா விடவா போறீங்க? சொல்லுங்க. கிறிஷனும் அந்த வெண்மதியை தேடி சுத்திக்கிட்டு இருக்காமா. நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனப்ப அவனும் அந்த முரளி பயலும் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? என்ன விஷயம்? சார் இவனுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை காணோம். இல்லை சார், நேற்று நான் அவளை திருப்பதி நகர் 3வது தெருவில் வச்சு பார்த்தேன் சார். நீங்க சொல்றது நிஜமா? சத்தியமா நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? மா, நான் சொல்றதை நீ நம்பலனா இதோ கிறிஸ்டியன் வந்துட்டான், அவங்கிட்டே கேட்டு பாரு. வரா. எங்க போயிட்டு வர கிறிஷ்? மாமா, என்ன உடம்புல அடிபட்டு இருக்கு? எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். பார்த்தா போலீஸ் அடி மாதிரி இருக்கு. மாமா என்னாச்சு? என்ன கிறிஷ், நான் உன்கிட்ட கேட்டா நீ அவரை கேள்வி கேட்கிற? கீர்த்தி, நான் அவரை கேள்வி கேட்கல, விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா என்னாச்சு? கிறிஷ், விளையாடாத. எங்க போயிட்டு வரேன்னு உண்மையை சொல்லு. மாமாக்கு அடிபட்டு இருக்கு, இவ இவ்வளவு ஸ்ட்ராங்கா கேக்குறா. சொல்லு கிறிஷ். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். அதுல என்ன பிரச்சனை கீர்த்தி? சோ நீ இன்னும் அந்த வெண்மதிய தேடிக்கிட்டு தான் இருக்க. இதுதான் பிரச்சனையா? அவளை நீ வெறுக்கிறதா என்கிட்ட போறதெல்லாம் வேஷம். நான் அவளை வெறுத்துட்டு தான் இருக்கேன். போதுமா? மாப்பிள்ள, வெறுக்கிறவங்கள திருத்திரவா தேடி அலைவாங்களா மாப்பிள்ள? வெறுக்கிறேன்னு வெறும் வாயால மட்டும் சொன்னா போதுமா மாமா? என் வெறுப்பு அவளுக்கு தெரிய வேணாமா? என் வேதனை அவளுக்கு புரிய வேணாமா? என் கோவத்தை அவன் மேல நான் காட்ட வேணாமா? இதெல்லாம் நான் பண்ணணும்னா இத்தனைக்கும் அவ இங்க இருக்கணும்ல. அதான் ஒரு இண்டு எடுக்க விடாம அவளை நான் தேடிட்டு இருக்கேன். சமாளிக்கிறானே. என்ன அவ கஷ்டப்படுத்தின மாதிரி நான் அவளை கஷ்டப்படுத்தணும். அவளை அணு அணுவா சித்திரவதை பண்ணணும். அதுக்காக தான் நான் அவளை தேடி அலையிறேன். அவளை நான் பழி வாங்கணும் கீர்த்தி, பழி வாங்கணும். இத நீ என்கிட்ட சொல்லிருக்கலாமே கிறிஷ். சொல்லிட்டு செஞ்சா அது ஏதோ நான் உன்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக செஞ்ச மாதிரியே இருக்கும் கீர்த்தி. அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்ல. யாரு உங்களை அடிச்சது? ஏதாவது தப்பு பண்ணி போலீஸ்ல மாட்டிக்கிட்டீங்களா? பார்த்த மாதிரியே சொல்றானே. உங்களை தான் கேட்கிறேன், சொல்லுங்க. அது சொல்ல இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல மாமா. அக்கா கேட்டா பதில் சொல்றதுக்காக தான் கேட்டேன். நீங்களே சமாளிச்சுப்பீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவனை உழவு பார்த்தேன். அவன் என் உடம்ப பத்தி விசாரிக்கிறான். ச்சே, நான் எவ்வளவு கேவலமா இருந்திருக்கேன். இந்த பத்திரமாத்து தங்கத்தை நான் போய் சந்தேகப்பட்டனே தங்கச்சி. அந்த பத்திரமாத்து தங்கத்தை நாம கொஞ்சம் உரசி பார்க்கணும்னா என்ன சொல்ற தங்கச்சி? எனக்கு நம்பிக்கை இருந்தப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஆனா எனக்கு நம்பிக்கை போயிடுச்சே. என்னம்மா இப்படி சொல்ற? அவன் வெண்மதியை தேடுறதுக்கு சொல்ற காரணம் என்னால நம்பவே முடியல. அதுக்கு காரணம் நீங்க கண்டுபிடிச்சு கேட்டதுக்கு தான் அவன் காரணம் சொல்றான். கண்டுபிடிக்கலன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணணும்னா என்னது? மறுபடியும் வாட்ச் பண்ணுமா? முதல்ல இருந்தா? அம்மா
டேய் கௌதம், வந்து சாப்பிட்டு வேலைய பாருடா. ஒரு 5 மினிட்ஸ்மா. ஷோ, அப்பா. சாப்பிடுறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை? சும்மா வெட்டியா தானே இருக்க? என்னத்தை எப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவன் வெட்டியா இருக்கான்னு யார் சொன்னது? அவன் எனக்காக ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்னப்பா தெரியும்? சும்மா தான் இருக்கான்னு நான் நினைச்சேன். தெரியலன்னா தயவு செஞ்சு பேசாதீங்க அத்தை. நீங்க நினைக்கிறது, எதிர்பார்க்கறது, கற்பனை பண்றது எல்லாத்தையும் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதீங்க அத்தை. நேத்து கூட அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்க பேசுனது கொஞ்சம் அதிகம்தான். வெண்மதியை பத்தி நீங்க விமர்சிக்கிறது அதிகம்தான். அடுத்தவங்க மனசை ஏன் இப்படி புண்படுத்துறீங்கன்னு தெரியல. ஏன்பா தெரியாம ஒரு வார்த்தை தானே பேசுனேன், அதுக்கு நீ இவ்ளோ பேசணுமா? மறுபடியும் நீங்க அப்படி பேசக்கூடாதுன்னு தான் நான் பேசுறேன். வணக்கம் அன்பு சார், உங்களை பார்க்கத்தான் வந்தேன். வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. வாங்க சார். வணக்கம். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா இந்த வம்பு வருமா? நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன். எல்லாம் தாழை எழுத்து. என்ன இவ்வளவு காலையிலேயே வந்துட்டீங்க? கேஸ்னா என்னன்னு தெரியாதவங்க எல்லாம் நம்மளை கேள்வி பேசுறப்போ எங்க இருந்து சார் தூக்கம் வரும்? இன்னைக்கு சந்திராஷ்டமம்னு போட்டிருந்தது சரிதான். பேசினாலும் பிரச்சனை வருது, பேசலனாலும் பிரச்சனை வருது. சார், வெண்மதி கிட்ட கொஞ்சம் விசாரிக்க தான் வந்திருக்கேன். ஓகே, நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஒரு நிமிஷம். வெண்மதி, வெண்மதி. நேத்து சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு வீட்டுல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை நான் எடுத்து வந்திருக்கேன். அதுல கொலைகார சிக்கிட்டானா? அந்த அளவு கவரேஜ் இல்ல. அந்த ரோட்ல சம்பவம் நடந்த நேரத்துல வந்த வண்டிகளோட வீடியோ இருக்கு. அதுல இவங்களை அட்டாக் பண்ண வந்தவனோட கார் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லணும். அதை வச்சு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப கூட வாய்ப்பு தானா? நான் என் மனசுக்குள்ள தானே நினைச்சேன். அது எப்படி மற்றவங்க காதுக்குள்ள விழுந்திருக்கும்? மனசுக்குள்ள நினைக்கிறத வாயால சொல்லக்கூடாதுமா, ஆனா நீ சொல்லிட்ட. தம்பி, அந்த லேப்டாப் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அதுக்கு என்ன சார், யூஸ் பண்ணிக்க. இல்ல, நீங்களே ஆப்ரேட் பண்ணுங்க. இந்த இந்த பென்ட்ரைவை நீங்களே போட்டு அதுல கேஸ் ஃபைல்னு ஒரு வீடியோ இருக்கும், அதை ப்ளே பண்ணி வெண்மதிட்டு காட்டுங்க. மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கார் யார்கிட்டயும் இருக்காதா என்ன? இல்ல, அந்த மாதிரி இருக்குன்னு தானே சொன்னேன். தம்பி, இந்த வீடியோ ஃபைல்ல இருந்து வெளில வந்து போட்டோ ஃபைல் இருக்கு, அதுல அந்த காரை ஜூம் பண்ணி அந்த நம்பரை பார்த்து சொல்லுங்க. இது மாமாவோட கார் தான்.